ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதும் முந்திரி திராட்சை கொஞ்சமாக வறுத்துக்கலாங்க. முந்திரி திராட்சை இந்த அளவுக்கு சேவந்ததும் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாங்க. ஸ்லோ தீயிலே வச்சு நல்லா செவக்கு வறுத்துக்கலாம். ரவை இந்த அளவுக்கு சேவந்ததும் இதில் 3 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. பால் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பால் பவுடர் சேர்த்து நல்லா வறுத்ததும் நம்ம ரவை எடுத்த அதே கப்பால் 3 கப் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுடலாங்க. தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஸ்லோ தீலியே வேகட்டும். இப்போ நம்ம ரவை திறந்து பார்த்துடலாங்க. 4 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த கப்பாலேயே 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. ரவையும் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நான் ஃபுட் கலர் சேர்க்கலைங்க, உங்களுக்கு ஃபுட் கலர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். நமக்கு ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வீட்டு சமையலில் சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.